ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் மேக்னா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ப்ரைவேட்டாக தனியாக ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அவங்களுடைய பொண்ணு வந்து இவங்க கூட தாங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கூட இவங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்க. பட் அவங்களும் வந்து இவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க. அப்பா மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அப்பாவுக்கு பின்னாடி தனக்குன்னு ஒரு துணை வேணும், எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு வசதியான வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. அதனால் வரக்கூடியவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக தன்னை போலவே டாக்டர், டீச்சர் இந்த மாதிரி லைனில் இருக்கிறவராக வேணும். நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அதுதான் எனக்கு முக்கியம். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். குறிப்பாக வந்து வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மதுமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் வரன் முடிஞ்சளவு இதே ஜாதியில் தான் வரன் தேடிட்டு இருக்கிறதாவும், இதில் கிடைக்காத பட்சத்தில் வந்து வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 35,000 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பின்னாகரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக எக்ஸ்டெண்ட் ஆகி அதில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இவங்க தாத்தா பாட்டி தாங்க இருந்தாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்க சின்ன வயசுலேயே தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு திருமணம் ஆகிறவர்கள் நல்லா பார்த்துட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு திருமணமாகவும் இவங்களை வந்து கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குன்னு இப்போ வரக்கூடியவராவது தனக்கு நல்லா அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.